விளையாடுறதுக்கு வாங்கி கொடுத்தா இதை கொண்டு உருட்டி ரோட்டுக்கு தள்ளிட்டான் பாப்பா. இது மேல இருந்துச்சு, அந்த கபோர்டு மேல இருந்துச்சு. இது சரி பட்டு கிடக்குது, இதான் இடம் எடுக்க மாட்டேங்கிறான், விளையாட மாட்டேங்கிறான். வாங்கிட்டு வந்ததுல இருந்து விளையாடல. அந்த வாங்கிட்டு வந்து அன்னைக்கு இதை உருட்டி விளையாண்டனேதான், அதுக்கப்புறம் விளையாடல. இன்னைக்கு பார்த்துட்டான் மேல கிளீன் பண்றதுக்கு, ஆயுத பூஜைக்கு கிளீன் பண்ணுவோன்னு போன பாரு. ஆயுத பூஜை எப்ப நீ எப்ப கிளீன் பண்ற? நான் இப்ப இருந்து ஆரம்பிச்சாதான் முடியும். அப்புறம் அன்னைக்கு பண்ண முடியுமா? பாத்துட்டான், எடுத்து வச்சிருந்த பாரு, தூக்கி விடாதான். வந்தா வச்சு விளையாடணும்ல, கொண்டு போய் ரோட்ல போட்டு விட்டாண்டி. ரோட்லயா? ஆமா, உருட்டி ரோட்ல விட்டுட்டு எனக்கு என்ன உள்ள வந்தாச்சு. இவர் ரோட்டுக்கு போகலையா? இவரு போக மாட்டாரு. மூச்ச பாரு, சிரிப்ப பாரு. இது வந்து இப்ப ஊசி, இதுக்கு பேர் தான் ஊசி. ஏது ஊசி போட போறான் உனக்கு, நான் ஊசி போட போறேன். நீ எதுக்குமே பயப்பட மாட்டேன். அந்த ஊசிங்கிற ஊசி போட போறேன். டாக்டருக்கு நான் இப்ப ஊசி போட போறேன். அம்மா போடவா? ஊசி போடவா? எங்க போட? வாயிலே போடவா? என்ன செஞ்சு இந்த வாய் தான் என்ன செஞ்சு தூக்கிட்டு போய் கொண்டு போய் ரோட்ல போட்டு வந்துருச்சு. இந்த வாய் எதுக்கு கொண்டு போய் ரோட்ல போட்ட? நீ போட்ட, நீ தான் போட்ட. நீ கொண்டு நான் வந்து மேல கிளீன் பண்ணிட்டு வந்து பாக்குற ரோட்ல கிடக்குது. இது மன்னிப்பு, இதுக்கு பேர் மன்னிப்பா? என்ன செய்யலாம்? அடிக்கலாமா? அடிக்கலாம். ஆக்கரை கொண்டு போய் தெருவில் விட்டு வந்துடலாம். எங்க ஊசி போட்டாங்க உனக்கு? அந்த ஊசி போட்ட இடத்துல அடிக்கிறேன். ஊசி போட்ட இடத்துல ஊசி போட்டாங்கம்மா, வலிக்குதுமான்னு அழுது இல்ல. இந்த இடத்துல இங்க போட்டாங்க ஊசி, வந்து இங்கதான் போட்டாங்க, இந்த இடத்துல தான் போட்டாங்க. இந்த காமிக்கிறேன் இல்லையா, இங்க போட்டாங்க. இங்கதான் படிக்க போறேன். இப்ப வந்து இதால உனக்கு நான் ஊசி தரு, இதான் ஊசி. இதை வச்சு அப்படி குத்து சரக்கு டாக்டர் குத்துனால அந்த குத்தவா? குத்தவா உனக்கு ஊசி? குத்தவா? ஊசி போடவா? இவன் கத்த மாட்டேங்கிறான், அவன் குலைக்கவே மாட்டேங்கிறான், சைலண்டா இருக்கான். இப்ப குலைக்க வைப்போமா? நம்ம காக்கரை குளிக்க வச்சுருவோமா? காக்கரே யாரு கேளுப்பா. அவன் குலைக்கவே மாட்டேங்கிறானா, அவனுக்கு வந்து சத்தம் போட தரலையா. ஏதோ ஒரு படத்துல கண்ணு தெரியாதுல ஒரு பப்பிக்கு, அந்த மாதிரி இவர் வந்து வாய் பேச முடியாத பப்பின்னு. இவர் கத்துல நம்ம காது வீட்டு அதிருது. காலையில நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சவுண்ட் விடுவாங்க, அதை விட்டு எடுத்து போடணும். நான் காலையில பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பும் போது காக்கரை வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ரூபமா மாறுவாரு அண்ணன். அந்த ரூபத்தை எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. யாரு சொன்னாங்களோ அந்த வந்து அது எனக்கு யாருன்னு தெரியாது, பட் ஆனா ஒரு நாள் சொல்றாங்க இந்த நாய் வந்துட்டு சத்தமே போட மாட்டேங்குது, ரொம்ப சைலண்டா இருக்குது, இதுக்கு வேஸ்ட் அப்படிங்கிற, அதாவது அது சொல்லக்கூடாதுல்ல. அந்த மாதிரி மேலே இருந்து கத்துறான். இந்த சூன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக மேல இருந்து கத்துறான். இங்க இருந்து கத்தி பார்த்தா ஒண்ணு தெரியல. இப்ப மாட்டாரு. கேக்குதா? மொட்டை மாடியில கேக்குது. வா கீழே வா, போதும் வா. ஆக்ஷன் சொன்னா போதும், ஓவரா நடிப்பே. வா வா கீழே வா. ஓடியா ஓடியா ஓடியா. அவன் வந்து போடுற சத்தெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்க முடியாது யாராலையும், சரியா? அவன் சாப்பிட்டுட்டு சைலண்டா அவன் வீட்டுக்குள்ள அவனுக்கு அமைதியா இருக்கான். அவனுக்கு எப்ப சத்தம் போடணுமோ, எங்க வீட்டு வாசல்ல யாராவது வந்து நின்னா வேணாம், அப்படி யாராவது போற மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சா கூட போதும், நல்லா அண்ணன் சூப்பரா பேசுவாரு. யார் போறது, எதுக்கு போறது, என்னத்துக்கு போறது, யார் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கிறத கிளியரா போய் கேட்பான். கதவை இங்க இருந்து அவன் எங்க தூங்கி இருந்தான்னு வச்சுங்க, தெரிச்சு ஓடுவான். இங்க இருந்து ஓடி போய் கதவை அடிக்கிறதுல கதவை புட்டுட்டு போயிடும், அப்படி அடிப்பான், அப்படி சத்தம் போடுவான். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதெல்லாம் நான் போடுறதில்ல. இதெல்லாம் என்னத்துக்கு எதுக்கு போடணும்? ஏதாவது அவன் வித்தியாசமா செஞ்சான், ஏதாவது பண்ணாலும் நம்ம போடலாம். கத்துறதெல்லாமா ஒரு காது எப்ப பார்த்தாலும் நான் வந்து ஏதாவது கத்தி கேட்டுட்டே இருக்கிறதுக்கு, கப்ப கப்பான்னு பசிக்கிற பிள்ளை பாரு, அழுதுகிட்டே இருக்கிற பிள்ளை மாதிரி இருக்கும் கத்திக்கிட்டே இருந்தா. அதெல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருக்கும். தேவையான நேரத்துல யாராவது வாசலுக்கு வந்து நிக்கிறாங்க, யாராவது வந்து கூப்பிடுறாங்க, நம்ம தான் சத்தம் போடுவோம். இல்ல வேற எங்கேயாவது சத்தம் கேட்குது, அந்த மாதிரிலாம் சத்தம் போடுவோம். மற்ற நேரத்துலலாம் தேவையில்லாமலாம் கத்தி கிடக்க மாட்டான். ஆனா அவன் தேவையில்லாம கத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாப்பா காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ரொம்ப மோசமா பண்ணான். ஸ்கூலுக்கு போகாத, நீ வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஷூவை தூக்கி அதை வச்சுக்குவான். என் பேக்கில் கச்சிஃப் ஏதாவது வச்சுருந்தோம்னா தூக்கி அதை வச்சுக்குவான். அந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணோம். கத்துவான், ரெண்டாகும், இந்த ஏரியாவே அதிரும், அந்த அளவு கத்துவான். மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு அவன் காலையில் அலாரமே அவன் தான். அவன் கத்துற இந்த டைம் கிளம்பிட்டா, அப்போ இந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரேகாலா 6:15, ஆமாம் 6:15 டான்னு கட்டுவான். ஸோ அது மாதிரி அதை நான் நாளைக்கு வீடியோவை போடுறேன் பாருங்க. அதை எடுத்து
அவன் கத்தல அப்படின்றவங்க அவன் கத்தல ஐயோ இவன் கூட எப்படி நீங்க இருக்கீங்க பாவம் அப்படின்னு நீங்களே எனக்கு திருப்பி கமெண்ட் பண்ணணும் அந்த வீடியோ பார்த்துட்டு. யார் சொன்னீங்களோ அவங்களுக்கு தான் அது கத்தல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் நீங்க திருப்பி கமெண்ட் பண்ணணும் எனக்கு. ஓகே, அதுதான். டாக்டருக்கு என்னாச்சு, உடம்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டீங்க இல்லையா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் கிடையாது, வேக்சின் போட்டோம். எப்படி படுத்திருக்கா ஒரு மேல ஏறி. வேக்சின் ஊசி போட்டதுனால பிள்ளைக்கு 2 நாளா கொஞ்சம் ஒரு மந்தமான நிலை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஊசியோட தாக்கம் இருக்கும்ல, வேக்சினோட தாக்கம் தான். அந்த ஊசி போடுறதுன்னா ஒரு பெரிய பிரளயம் நடக்கும். ஊசி போடுறதுன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் வந்துட்டு போறதுக்குள்ள எங்க வீடு வந்து ஒரு அப்படியே பரட்டி போட்டாப்ல ஆயிடும், ரணகலமா ரத்த பூமி. அப்படி ரொம்ப அகோரி ஆயிட்டா இருப்பான், தாங்க முடியாது டார்ச்சர். டாக்டர் வராரு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், தாத்தா வராருங்கிற மாதிரி தான் ஒரே ஆட்டம் பயங்கரமா இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கே எங்களுக்கு கரெக்டா இருக்கனால வீடியோ எல்லாம் எடுக்க முடிய மாட்டேங்குது. ஊசி போட்டு பிள்ளைக்கு கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு, சரியா சாப்பிட முடியல. இந்த இடத்துல போட்டாங்க, இங்க என்ன போட்டாங்க, இந்த பக்கம் ரைட் சைடுல பின்பக்கத்துல அப்படி போட்டாங்க, இந்த சைட்ல போட்டாங்க. ஊசி போட்டதுல கொஞ்சம் அப்படியே இருந்தான், அதான் ஒண்ணு, வேற ஒண்ணும் இல்லை. ஊசி போட்டு அது 2 நாள் சரியா போச்சு. ஆனாலும் இவனுக்கு அந்த ஊசி போட்ட அந்த ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, சுட்டிட்டு படுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓகே, இப்ப நார்மல் ஆயிட்டான். பாத்ரூம் போறதுக்கு படி ஏறதுக்கெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பான், படியில காலை வைக்கிறதுக்கு யோசிச்சான், காலை தூக்கி வைக்கிறதுக்கெல்லாம். ஏன் தம்பி இப்ப சரியாயிடுச்சா உனக்கு, ஒரே ஒரு ஊசி போடுவோமா, இந்த இன்ஜெக்ஷன் இந்த இடத்துல போடுவோமா, போடுவோமா சொல்லுங்க. ஏன் சும்மா இருக்கு, வேற ஊசி போடுவோமா, அம்மா போடவா, இங்க டாக்டர் தானே குத்துவாரு, வேண்டாம் மாட்டி. சரி ஊசி வேண்டாம், டாக்டருக்கு ஊசி வேண்டாம். இனிமே எப்ப அப்படின்னா, இப்ப இந்த மந்த் என்ன மந்த், செப்டம்பர்ல போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்த வேக்சின் வந்துட்டு அக்டோபர், மார்ச்ல அக்டோபர், ஆமா மாசம் போடுறாங்க. நவம்பர், டிசம்பர், மார்ச்ல ஒரு 2 இன்ஜெக்ஷன் நீ மாசம் போடுறா, ஜாலியா இருக்கும். நானும் அப்பா உள்ள போராடுறோம், நீ ஒளிஞ்சுக்கிற ஊசி போடுறான்னு சொல்லிட்டு கண்ணை இறுக்கி மட்டும் உட்காந்துக்கிற. நாங்களே பார்க்க மாட்டோம், இது பண்ணிட்டு அப்படியே பிடிச்சி கட்டி வச்சுட்டு இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அவர் வரதும் தெரியாது, போடுறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சரக்குன்னு போட்டுருவாரு. நமக்கு தான் பயமா இருக்கு ஊசினாலே. ஊசி போடுற வரைக்கும் கத்துவான், ஊசி போடும் போதும் சரி, போடுறதுக்கு அப்புறம் சரி அப்படியே சைலண்ட் ஆயிடும். அதெல்லாம் நல்ல சமத்துக்குள்ள, தம்பி ஒரே ஒரு ஊசி போடும் தம்பி, இங்கே மட்டும் இப்படவா, அம்மா ஊசி போடவா, ஒரே ஒரு ஊசி, ஊசி இப்படியா கீழே போடுவாங்க. அடுத்த வாட்டிலாம் ஊசி ரொம்ப ஓவரா பேசுறான், வாயில போடுங்க, கிழிஞ்ச வாயில போடுங்க ஊசின்னு சொல்றேன். ஊசி கிழிஞ்ச வாயில போட சொல்லுவோமா, ஏன் தம்பி நீ சத்தம் போட மாட்டேங்கிற, குலைக்க மாட்டேங்கிற, நீ சைலண்டாவே இருக்க, மக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். நீ மக்காணி, நீ மக்காப்பா, நீ இல்ல டக்கு, நீ மக்காணி டக்கு, நீ சொல்லு, அம்மாட்ட சொல்லு, நீ மக்கா. ரெகுலரா வீடியோ பாருங்க, அதாவது அந்த மாதிரி சொல்றவங்க என்ன செய்யணும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எல்லா வீடியோவும் பாருங்க, அப்பதான் தெரியும் அவனை பத்தி. நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு 1-2 வீடியோ கண்டிப்பா பார்த்துட்டு விளையாடணும். கிள்ளி விளையாட பிடிக்கும் காக்கருக்கு, காக்கர் அடிச்சு விளையாட பிடிக்கும் காக்கருக்கு, வேற ஒண்ணும் தெரியாது. காக்கர் எப்படி கத்துறான், என்ன எவ்வளவு சவுண்டு, எந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டுல கத்துறாங்கிறத அடுத்த வீடியோல போடணும், சரியா? பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேயா? ஓகே தம்பி, அந்த பக்கம் திரும்பி பாய் சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பாய் சொல்லு. ஏது நீ பாய் சொல்ல மாட்டியா? இப்படி திரும்பி அக்காவை பாரு, அங்க பாரு, அக்காவை பார்த்து சொல்லு. பாய் இல்ல, பாய் சொல்லு, பாய். இவா காக்கற, இவா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, நீ பேச மாட்டேங்கிறான். அங்க பாய் சொல்லு, அவங்களுக்கு பாய் இப்படி சொல்லணும். பாய் சொல்லு, நீ சொல்லு, என்ன சொல்லு எல்லாத்தையும். நானே சொல்லணும், நீ எதுவுமே பேசாத. இந்த வாயை எடுத்து வச்சிருக்க, திங்கிறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கியா? ஓகே பாய்.